தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் எனக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே எடுத்த 139ஆம் சங்கீதத்தினுடைய 2வது பாகம். எல்லாவற்றையும் அறிந்த தேவன், ஆல் நோயிங் காட். தாவீது தேவனுடைய சர்வ ஞானத்தை குறித்து முதல் பாகத்தில் விவரிக்கிறார். 2வது பாகம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரலையும் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிற தெய்வம், சர்வ வியாபியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார் என்பதை தாவீது இங்கே விளக்குகிறத பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம், 7லிருந்து 12 வரை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்கிறார் தாவீது. இங்கே கர்த்தர் சர்வ ஞானியாக மட்டுமல்ல, சர்வ வியாபியாகவும் அவர் சித்தரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட உலகம் முழுவதிலும் 760 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கிறது. ஆனால் தெய்வம் ஒரே இடத்திலிருந்து அத்தனை மனிதர்களையும் பார்க்க முடியும். அவர் ஒரே இடத்திலிருந்து அத்தனை மனிதனையும் ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை விட்டு மனிதன் தன்னை மறைத்து கொள்ள முடியாது, அப்படி ஒரு இடம் இல்லை என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் தன்னை மறைத்துக் கொள்கிற இடம் ஒன்றுமே இல்லை என்று 2வது சொல்லுகிறார். ஒருவேளை அவன் வானத்துக்கு ஏறினாலும் அவனால் ஆவியானவரால் விட்டு அவருக்கு முன்பாக தன்னை மறைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறார். அவன் பாதாளத்திலே இளைப்பாறுதல் இடம் சியோல் எனப்படுகிறது, அங்கே போய் அவன் தங்கினாலும் அங்கேயும் அவன் கடவுளுக்கு முன்பாக தன்னை மறைத்து வாழ முடியாது என்பதுதான் நம்ம வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏதோ ஒரு மூலையிலே பூமியினுடைய கடையானந்தரத்திலே போய் அவன் தங்கினாலும் அங்கேயும் அவரால் அவனை ஆதரிக்க முடியும் என்று சொல்லிதான் கடைசியில் அவர் முடிக்கிறார். இதில் நம்ம 2-3 பகுதியாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் சர்வத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் ஆளுகிற கடவுளாக இருக்கிறார். விசுவாசியா இருந்து கொண்டு என்னை தெய்வம் ஆளுகிறாரா இல்லையா என்று சொல்லி அனுதினமும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே சோதித்து அறிய வேண்டியது மிக முக்கியமான விஷயம். கடவுள் என்னை ஆளுகிறாரா? எல்லா இடங்களிலும் என்னை ஆளுகை செய்கிறாரா? நான் போகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், நான் தங்கியிருக்கிற என்னுடைய கூடாரத்தில் அவருடைய ஆளுகை இருக்கிறதா? இதை ஒவ்வொரு நேரமும் நம்ம சோதித்தறிய வேண்டியது அவசியம். சங்கீதம் 74வது சங்கீதம் 16-17 வசனங்களை வாசிங்க. பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர். பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணினீர். கோடை காலத்தையும் ஆரி காலத்தையும் உண்டாக்கினீர். 33ஆம் சங்கீதம் 14-15. தம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். தன் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோமாயிருக்கிறார். ஒரு இடத்திலிருந்து அத்தனை குடிகளையும் அவரால் பார்க்க முடியும். அதான் சர்வ வியாபி என்று சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்திலிருந்து அத்தனை மனிதர்களையும்
தெய்வத்தாலே கண்ணோக்கி முடியும். 15ஆம் வசனம். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்களை எல்லாம் கவனித்திருக்கிறார். கவனித்திருக்கிறார். அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இங்கே 7வது வசனத்தில் தாவீது ஆரம்பிக்கும் போது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதினுடைய நிலைமை, இந்த சங்கீதம் யூதர்களுக்கு மிக பிரபலியமான ஒரு சங்கீதம். எந்த சூழ்நிலை இதை எழுதுகிறார், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கேயெல்லாம் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நினைவோடு கூட இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். எல்லா இடங்களிலும் தேவன் என்னை ஆளுகிறார் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 142வது சங்கீதத்தில் அவர் கெபியிலிருந்து அந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். 1 3 வசனங்கள்ல, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். தாவீது சொல்றார், கெபியிலிருந்து பாடுகிறார், உறவினாலே கைவிடப்பட்டிருக்கிறார், சத்துருகளாலே கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு கெபியிலே போய் தன்னந்தனியாக தங்கி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையும் கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழணும், தேவனை சார்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க சொல்ல கொடுக்குற ஒரு பெரிய பாடம். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை சார்ந்து வாழும்போது அவருடைய கிருபை உங்களை தாங்கி வழிநடத்துங்கிறது தான் இந்த சங்கீதத்துடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. பல நேரங்களில் தாவீது தன்னந்தனியாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தேவனை மட்டுமே சார்ந்து கொண்டு வாழுகிறார். தாவீது எங்கிருந்தாலும் அவருடன் தேவனுடைய கொண்ட நோக்கம் நல்லது என்று நம்புகிறார். எந்த இடத்தில் இருந்தாலும் கடவுள் என்னை ஆளுகை செய்கிறார், நான் இருக்கிறது நல்லது, அவருடைய அன்பும் அவருடைய இரக்கம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குதா? பல சூழ்நிலைகளில் தேவனை மறந்துவிட்டு நம்முடைய சுயசித்தத்தை தான் செய்ய ஆரம்பிக்கிறோம், நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற பார்க்கிறோம். கடவுள்கிட்ட நம்ம என்ன விருப்பம் வேணாலும் கேட்கலாம், ஆனால் அவருடைய திட்டம் என்னவோ அவருடைய சித்தம் என்னவோ அதை மட்டும்தான் செய்வார். அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து கொண்டுதான் நம்ம வாழணும். அனைத்திலும் அவருடைய ஆவிக்கு மறைவாக இந்த உலகத்துல நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. கணவனுக்கு தெரியாம மனைவி எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நீங்க செய்யலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனைவிக்கு தெரியாம கணவன் செய்யறத கடவுள் பார்க்கிறார். அப்பா அம்மாவுக்கு தெரியாம பிள்ளைகள் செய்யறத கடவுள் பார்க்கிறார். சபைக்கு விரோதமாக செய்யறதையும் கடவுள் பார்க்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த வியாபி அவர். அவருக்கு மறைவாக நீங்க எதையுமே செய்ய முடியாது. ஆனால் தாவீது ஆரம்பிக்க சொல்ல, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன், எங்கேயும் போக முடியாது. மனிதன் கர்த்தரை விட்டு விலகி சென்ற காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். எங்கெல்லாம் அவன் விலகி போறான், எங்கெல்லாம் தன்னை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்யறான்னு பார்க்க போறோம். முதலாவது, அவன் பாவம் செய்யும் போது தேவ சமூகத்திலிருந்து விலகுறான். பாவம் செய்யும் போது எல்லாருமே தேவ சமூகத்திலிருந்து விலகி வாழத்தான் முயற்சிக்கிறோம். ஐயோ என்னுடைய பாவம், என்றைக்காவது பாவத்துக்காக வருத்தப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறீங்கன்னா கிடையாது. துணிஞ்சு பாவம் செஞ்சிடறோம். கடவுள் கண்டிக்கும் போது கடின இருதயத்தோடு கூட இருக்கிறோம். கடவுள் வார்த்தையின் மூலமாக பல பரிசுத்தவான்களை பேசும்போது கூட கடின இதயத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். திரும்பவும் அந்த பாவம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவாக எதுவுமே செய்ய முடியாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாவம்
கடவுளை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் அவர்களுக்கு கொண்டு வருகிறது. முதலாவது பாவம் கடவுளை குறித்த பயத்தையும் அச்சத்தையும் முதலாவது அவர்கள் கொண்டு வருகிறது. பாவம் நான் தேவனோடு கூட அவரை பிரசனத்திலே நிற்க முடியாது என்ற சிந்தனையை ஆதாமுக்கு கொண்டு வருகிறது. ரெண்டு விஷயத்தை அவன் கொண்டு வருது. கடவுளுக்கு முன்பாக ஒரு பயத்தையும் அச்சத்தையும் அவனுக்கு கொண்டு வருகிறது. தேவனுடைய பிரசனத்துக்கு முன்பாக நான் நிற்க தகுதியற்றவன் என்ற எண்ணத்தை அவனுக்கு கொண்டு வருகிறது. அதனாலதான் அவசர அவசரமா அத்தி இலையை பைத்து கொண்டு அதை தைத்து தன்னுடைய ஆடையாக அவன் மாற்றுகிறான் பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நினைக்கிறேன். 19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. எவ்வளவு ஞானம் உள்ள ஒரு மனிதனாக ஆதாம் இருந்தான் பாருங்க. கடவுளாலே உண்டாக்கப்பட்ட அத்தனைக்கும் கடவுள் பேர் வைக்கல. ஆதாமிடத்தில் இதை கொண்டு வந்து நிறுத்துகிறார், நீ பேர் வச்சுக்க அப்படின்ட்டு. அவ்வளவு ஞானம் உள்ளவனாக கடவுள் சிருஷ்டித்த எண்ணற்ற சிருஷ்டிகளுக்கு ஆதாம் பெயர் வைக்கிறார். ஆனா இங்கே தாம் செய்த தவறை மறைப்பதற்காக ஞானமற்றவனாக இருக்கிறான் பாருங்க. அத்தி இலையை தைத்து தன்னுடைய உடையாக மாற்றுகிறான். பாவம் செய்யும் போது மனிதன் அவசரப்பட்டு தன் சுய சித்தத்தின்படி செய்ய முயற்சிக்கிறான். இலை எந்த அளவுக்கு அவனுக்கு அது உடை இலையிலே தைக்கப்பட்ட உடை எப்படி அவனை பாதுகாக்கும்? அது எவ்வளவு நேரம் நிற்கும்? சர்வ ஞானம் படைத்த கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றுக்கும் பேர் வைக்க கொடுக்கிறார். ஆனா பாவம் செய்தவுடனே மனிதனுடைய ஞானம் எந்த அளவுக்கு தகுதியற்றவனாக நிற்கிறான்னு பார்க்கிறோம். இலையை தைத்து மறைக்க முயற்சிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். பாவம் கடவுளுக்கு முன்பாக பயத்தை அவனுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஓடி ஒளிய பார்க்கிறான். கடவுளுக்கு முன்பாக நான் தகுதியற்றவன் என்ற நிலையை அவனுக்கு கொண்டு வருகிறது. அதனாலதான் தேவ பிரசனத்திலிருந்து அவன் விலகி இருக்கிறான். 23வது எரேமியா 23வது அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே ஓடி போய் மொழிய முடியும்? போய் அத்தி இலையை தைத்து ஆடையாக தைத்து வைத்து கொண்டு கடவுளுடைய பிரசனத்தில் நிற்க முடியாதவனாக ஓடி ஒளிகிறத பார்க்கிறோம். யாரும் நிற்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். எங்கே ஓடி போய் ஒளிய முடியும்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். பல நேரங்களில் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோம். எல்லாத்தையும் மறைக்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவதற்கு நம்முடைய மனசு வரமாட்டேங்குது. அறிக்கையிடாமே இதில் பங்கு கொள்ளும். திரும்ப திரும்ப ஆண்டவர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த பாத்திரத்துக்கு முன்பாக நிற்கிற நாம் இந்த பாத்திரத்திலே பங்கு கொள்வதற்கு நான் தகுதியுள்ளவனா என்று சொல்லி சோதித்து அறியும்படி கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா தைரியமா இதிலே பங்கு கொள்றோம். 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பயந்து ஒளித்துக் கொள்கிறேன்னு சொல்றான். நிர்வாணியாய் மாற்றப்பட்டான். வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. ஆனால் பாவம் செய்த உடனே தான் நிர்வாணி என்று சொல்லி அறிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்க முடியாதவனாய் தன்னை மறைத்துக் கொள்கிறான். பாவம் மனித குலத்தை துன்பக்கூடிய பல விதமான சோதனைகளை கொண்டு வந்தது. இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கிற வியாதி, வேதனை, பல விஷயங்கள் எல்லாமே மனிதனுடைய முதல் பாவத்தின் மூலமாக வந்து கொண்டு. அதை மறக்கக்கூடாது. அவன் அவரோடு கூட பேசுவதற்கு உரையாடுவதற்கு தகுதியற்றவன் நிலையை பாவம் கொண்டு வந்தது. பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை கடவுள் அவனுக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறார். ஆதாம கூப்பிடுறார். அவன் தன்னோடு கூட பேசணும்னு சொல்லி விரும்புகிறார். அவனுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்வதற்கு கடவுள் தேடி வருகிறார். ஆனால் இவன் என்ன செய்யறான்? ஓடி ஒளிந்து கொள்கிறான்.
தான் சாயலாக படைத்த மனிதனை கடவுள் தேடி வருகிறார். அவன் பாவம் செய்வார்னு அவருக்கு தெரியும். ஆதாம் எங்கே இருக்கிறான்னு அவனுக்கு தெரியும். ஆனாலும் கடவுள் அவனை கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் பேசுவதற்கு தேவன் விரும்புகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். பயம் பாவத்துடைய மிகப்பெரிய விளைவு. பாவத்தின் விளைவு மனிதனுக்கு பயத்தை கொண்டு வரும். நான் ரட்சிக்கப்பட்டு இன்னும் பயந்துகிட்டே இருக்கிறேன் பிரதர். பிசாசை பார்த்தா எனக்கு பயம், வியாதியை பார்த்தா எனக்கு பயம். எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் அவங்க இந்த சபைக்கு போறாங்க. நம்ம ஜெரோம் பக்கத்தில் இருக்கிற தாவீதின் கூடாரத்துக்கு தான் போறாங்க. 2 நாளா முந்த நாளும் அதுக்கு முதல் நாளும் கரெக்டாக 1 மணி 12லேருந்து 1 மணிக்குள்ள முதல் நாள் ஒருத்தன் ஆட்டோவில் வர்றான். வந்து 3-4 பசங்க இறங்குறாங்க. இறங்கி கொண்டு போயிட்டு என்னமோ பண்ணுறான். என் கேமராவில் அவ்வளோதான் தெரிஞ்சது. பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஈவினிங்லாம் அவர் சொல்கிறார், சார் இந்த வீட்டில் வந்து என்னென்னமோ மந்திரிச்சு போயிட்டாங்க. அவன் கிறிஸ்டின் வீடு, அந்த சபைக்கு தான் போகிறாங்க. அதே மாதிரி மறுநாள் கரெக்டாக 1 மணி 12லேருந்து 1க்குள்ளே மறுபடியும் 3 பேர் வர்றான். வந்து மறுபடியும் அதே மாதிரி செஞ்சுட்டு போகிறான். நேற்று எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, அந்த வீட்டில் ஏதோ ஒரு வசனம் தொங்குதுன்னு போய் பார்த்தா வாதி உன் கூட அறுத்தியானுங்க அதுன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த வீட்டு ஓனர் வந்து சொல்கிறார், என்ன சார் 2 நாளாக வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. அதான் சொன்னேன், பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை கண்டு பயப்படுறாங்க, நான் என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்குன்னு பாருங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கடவுள் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், தெய்வம் அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்கு தான் அவன் பாதுகாப்பு, அவருடைய ஆளுகை அவனுக்கு இருக்குது. பயப்பட தேவையே கிடையாது. உலகத்தில் பல தீய சக்திகள் இருக்குது, அது மனிதனை ஆட்கொள்கிறது. ஆண்டவர் நிறைய இடங்கள்ல குருடனும் ஊமையானவனை பேச வைக்கிறார். அவனுக்கு அசுத்தாவி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார், இருக்குது. ஆனால் தேவனாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது அணுகுமானா அணுகாது. உண்மையாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணுவாரானால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க பயந்து போய் மேலே உள்ள ஓனர்கிட்ட சொல்லி, அந்த ஆள் காஷ்மீர்லேருந்து எங்கேயோ போன வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கோவில் போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து தண்ணி எல்லாம் ஊற்றி அவர் மந்திரம் பண்ணுறார். அந்த வீட்டுக்கு மந்திரம் பண்ணி உப்பெல்லாம் என்னமோ போட்டு வச்சு இதெல்லாம் பண்ணேன் சார். அந்த அம்மா ரொம்ப பயந்துட்டு உள்ளே உட்காந்துருக்குன்னு சொன்னேன். பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க சர்ச்சுக்கு, இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கேமராவில் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க தினமும். பாவம் மனிதனுக்கு பயத்தை கொண்டு வரும். பாவத்தை மன்னிப்பதற்காக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய குமாரனையே கொடுத்து பயத்திலிருந்து அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்னும் நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் நான் பாவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா தெய்வ சமூகத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். பாவம் ஆதாமுக்கு மிகப்பெரிய பயத்தை கொண்டு வந்தது. அவன் நினைச்சான் தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்க தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை ஒழித்து கொண்டான். பாவத்துக்கு பரிகாரத்தை கடவுள் கொடுக்கிறார். அவன் ஆடையை பார்க்கிறார். எவ்வளவு ஞானமுள்ள மனிதனாக படைச்ச, எவ்வளவு ஞானத்தோடு கூட எல்லாவற்றுக்கும் பேர் வச்ச, ஆனால் இன்னைக்கு எனக்கு முன்னாடி வந்து அத்தியலையை தச்சு உடையை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆண்டவர் பார்க்கிறார், நீ செஞ்சது சாதாரண தவறல்ல, நீ செய்த பாவம் சாதாரணதல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கு இடையே மிகப்பெரிய பிரிவினை உண்டாக்கின பாவம். இந்த பாவத்தை நீக்குவதற்கான உனக்கு பரிகாரத்தை செலுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் அப்பொழுதே அவனுக்கு ஒரு ஆடை பிடிச்சி அடிச்சு அது துடி துடிச்சு சாகரத்தை பார்க்க சொல்றார். உன் பாவத்துடைய விளைவை பார். அந்த இரத்த சிந்துவதை அவன் பார்க்கிறான். ஐயோ, என்னுடைய பாவம் இவ்வளவு கொடுமையானதா, அதை பார்க்கிறான் அவன். வெறுமனே தோலாடையை உண்டு பண்ணி அவனுக்கு கொடுத்தான் இருக்குது. அவன் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த ஆட்டை பலியிடுகிறார். உன் பாவத்துக்கான பரிகாரம் தான்.
இரத்த சிந்தனம். அந்த ஆடை எடுத்து அவனுக்கு உடுத்தி ஏதோன் தோட்டத்தை விட்டு துரத்துறார். அவனை பார்த்தான். ஓ, கடவுளுக்கு முன்பாக செய்த பாவத்துக்கான பரிகாரம் ஒரு ஆடு சாகடிக்கப்படணும், ஒரு மிருகம் சாகடிக்கணும், அது ரத்த சிந்தப்படணும். தான் பிள்ளைகளுக்கு போய் சொல்றான் ஆதாம். அதனாலதான் நம்ம பார்க்கிற 4ஆம் அதிகாரத்துல ஆபேலும் காயினும் தேவனுக்கு முன்பாக பலி செலுத்த வந்தார்கள். இது எங்கிருந்து வந்துச்சு? ஏதோன்ல நடந்த சம்பவம். ஏதோன்ல ஆதாம் கண்ணுக்கு நேரா பார்க்கிறார். அதை என்னுடைய பாவத்துக்கு தெய்வம் அடித்த ஆட்டை பார்க்கிறார். உன் பாவத்துக்கான பரிகாரம் இதான், ரத்தம் சிந்தப்படணும். அதைத்தான் தன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்பா தெய்வ சமூகத்துக்கு போகும்போது நீ பலி செலுத்த மறந்துடாத, ஒரு ஆட்டை கொண்டுட்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லி கொடுக்கிறார். அவன் ரத்தத்தோடு கூட அங்கே வர்றான். எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளே, பாவம் எவ்வளவு கொடுமையானது. கடவுளுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் ஒருபோதும் நம்மை மறைத்து கொள்ள முடியாது, ஒளித்து கொள்ள முடியாது. பாவத்தின் விளைவாக பல பிரச்சனைகள் மனிதனுக்கு வருகிறது. ஆதாம் பேசவும் அறிக்கையிடவும் கடவுள் அவனை விரும்பி தேடி வருகிறார். அந்த தேடல், அவன் செய்த பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை அவனுக்கு அந்த ஆட்டை அடித்து அதை அவனுக்கு காண்பிக்கிறார். முதல் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பின் தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக காட்டுகிறார். 2வது அதிகாரத்தில் வரும்போது, 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது தாம் எவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர் என்பதை அவனுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறார். முதல் அதிகாரம் கூடாவே படைப்பின் கடவுள், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கிருபையுள்ளவர். தாம் சிருஷ்டித்த மனிதன் பாவத்தில் விழுந்து போனான் என்பதை அறிந்த பிற்பாடு அவனை தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அவனை தேடி வருகிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவரை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆண்டவர் நினைத்திருந்தால் ஆதாமை அப்படியே தள்ளிவிட்டுட்டு புதிய சிருஷ்டிப்பை கடவுள் உருவாக்கி இருக்கலாம். அது ஆண்டவர் செய்யல. தேடி வருகிறார். அவனுக்கு மறுபடியும் வாழ்வை கொடுப்பதற்காக தேடி வருகிறார். பாவத்தில் இருக்கிறோமா? பாவத்தின் கோரப்பிடியிலே பிடித்திருக்கிறீர்களா? கடவுள் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு தேட ஆரம்பித்த அதே கடவுள் அவன் விழுந்து போன போது அன்பையும் இரக்கத்தையும் கிருபையும் காட்டப்படுவதற்காக தேவன் அவனை தேடி வருகிறார். தொலைந்து போன ஓடி ஒளிகின்ற மனிதனை தேடி தம் கிருபையால் தொடரும் அவருடைய தேடல் வேதம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வேதம் முழுவதும் தொடர்கிறது. அன்றைக்கு தேட ஆரம்பித்த ஆண்டவர் இன்றைய வரலையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். மனிதனே, நீ என்னிடத்திலே வா. மனிதனே, நீ என்னிடத்திலே வா. மனிதன் ஒருபோதும் ஆண்டவரை தேடவில்லை. பாவம் செய்த உடனேயே ஆதாம் ஓடி ஒளிந்து விட்டான். கடவுள் தேடி வந்தார். இன்றைக்கும் மனிதன் கடவுளை தேடி போகவே இல்லை. ஆண்டவர் தான் அவனை தேடி வருகிறார். ஆண்டவர் தான் அவனை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை கிருபையுள்ள ஆண்டவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம் பாருங்களேன். அவர் தான் நம்மளை அழைக்கிறார். நீ பாவம் செய்திட்டியா மகனே, என்னிடத்திலே வா. உனக்காக நான் பரிகாரம் செய்திருக்கிறேன், என்னிடத்திலே வா. இன்றைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர். அப்போதும் மனிதன் பாவம் செய்யும் போது ஆண்டவரிடத்திலே வர முடியாத தகுதியற்றவனாக தான் மனிதன் இருந்தான். கடவுள் தேடி வந்தார். இன்றைக்கும் மனிதன் அவனை தேடவில்லை, ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கிறார். யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. மனிதனோடு கூட இருப்பது தாங்க கடவுளுடைய ஆசை. மனிதனோடு கூட இருப்பது தான். பாவம் செய்த பிற்பாடும் கடவுள் ஆதாமோடு கூட இருக்கிறார். ஆதாமோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆபேலுடைய ரத்தம் என் சமூகத்திலே வந்து எட்டினதுங்கிறார். பாவம் செய்த பிற்பாடு அந்த குடும்பத்தை முழுவதுமாக அவர் அகற்றி விடல, தொடர்ந்து அவர்களோடு கூட உறவாடுகிறார். மனிதனோடு இருப்பது தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. எனக்கு நான் வாசம் பண்ண பூமியிலே எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குங்கிறார். உங்களோடும் என்னோடு இருப்பது தான் கடவுளுடைய விருப்பம். இன்றைக்கும் அந்த விருப்பம் தான். நாம தான் என்ன செய்யறோம்னா, நிறைய நேரங்களில் அவருடைய கரத்தை விட்டு வெளியில போக பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தின் மித்தமா அவர் களத்திலிருந்து நம்ம வெளியில போக பார்க்கிறோம். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் உங்களோடு கூட இருப்பது தான். உங்களோடு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக கொடுத்திருக்கிறார். அவரை வைத்து கொண்டே தான் நிறைய காரியங்களை நம்ம பாவம் செய்கிறோம்.
லூக்கா 19 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும். எங்கே இழந்தோம்? ஆண்டவர் கொடுத்த மகிமையின் சரீரத்தை இழந்து போனான். ஆண்டவர் கொடுத்த சர்வ ஞானத்தை அவன் இழந்து நின்றான். ஆண்டவர் கொடுத்த அவரோடு கூட நெருங்கி உருவாடக்கூடிய அதிகாலையிலே குளிர்ச்சியான வேளையிலே கடவுள் உருவாடக்கூடிய உறவை இழந்து போனான். அதை மறுபடியும் புதுப்பிக்கும்படி தெய்வம் இந்த உலகத்திலே மனிதகுமாரனாக வந்தார். உங்களை என்னை நேசிக்கும்படி, பாவிகளை ரட்சிக்கும்படி, நம்மோடு கூட இருக்கும்படி அவர் இறங்கி வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். எத்தனை மகிமையுள்ள ஆண்டவர்! பாவம் நம்மை தேவ சமூகத்திலிருந்து விலகி மறைத்து கொள்ள முயற்சிக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் எந்த இடத்திலும் ஓடி ஒளிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார். எல்லா இடத்திலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சர்வ வியாபியாக அவர் இருக்கிறார். இரண்டாவது, அவர் தேவ சமூகத்திலிருந்து விலகும் போது பாவத்தின் விளைவு மிக மோசமானதாக இருக்கும். எப்பெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகி வாழ்றோமோ பாவத்தின் விளைவை நீங்க சந்திச்சே ஆகணும். ஆதாம் பாவத்தினுடைய விளைவு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். தேவ சமூகத்திலிருந்து என்றைக்கு நம்ம மறைத்துக் கொள்கிறோமோ அல்லது தேவ சமூகத்தை விட்டு விலகி வாழ்றோமோ அப்பொழுது பாவத்தினுடைய விளைவு மிக மோசமானதாக இருக்கும். ஆண்டவர் பாவத்தை நினைச்சிருவார். ஆனா பாவத்தின் விளைவை நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சே ஆகணும். 7வது வசனத்தை 8வது வசனம் வாசிங்க. 139ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்கேயும் இருக்கிறீர். எங்கேயும் போக முடியாது. எல்லா இடங்களிலும் தெய்வம் இருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோனா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். தேவன் தனக்கு கொடுத்த வேலையை செய்யாமல் தப்பிக்க முயற்சி எடுக்கிறான். இன்னொரு இடத்துல நீங்க 10ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். அதே இதை அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அறிவித்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி வாழுதல். தேவன் சொன்ன வேலையை செய்யாம தேவ சமூகத்திலிருந்து விலகி வாழ்றது. தேவன் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காரோ அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறது. அவர் என்ன சொல்றது அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அவர் என்ன எனக்கு கட்டளையிடுறது நான் அதை செய்ய மாட்டேன். தேவ சமூகத்திலிருந்து யோனா தன்னை விலக்கி கொள்ள முயற்சிக்கிறான். யோப்பாவுக்கு ஓடி போய் கப்பல் ஏறி தர்சீசுக்கு ஓடுறான். கடவுள் சொன்ன வேலையை செய்யாதபடிக்கு மறைத்து கொள்ள முயற்சிக்கிறான். அங்க போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன். அவர் என்னை பார்க்க முடியாது. நான் போக முடியாது அங்கெல்லாம். தேவ சமூகத்தை விலகி வாழ்றது எவ்வளவு கொடுமையானது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆமோஸ் எழுதின ஆமோசனுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 2-4 வரையும் வாசிங்களேன். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுக்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலும் இருந்தும் அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். எங்கே போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யோனா எங்கே ஓட முடியும்? அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடினான். ஆண்டவர் சொன்ன வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓடுறார். நான் தப்பிச்சு வேற இடத்துல போயிட்டு நான் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஓடுறார். வேதம் சொல்லுது நீ வானத்துக்கு போனாலும் நான் அங்கே இருக்கிறேன். நீ பூமியினுடைய பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். பூமியின் கடையாந்தரங்களிலே ஓடி போய் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன். எங்கே போக முடியும்? கண்பான தேவனுடைய பிள்ளைகளை எதையுமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மறைத்து வாழக்கூடாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். கணவனுக்கு மனைவி மறைத்து வாழக்கூடாது. மனைவிக்கு கணவன் மறைத்து வாழக்கூடாது. பிள்ளைகள் தகப்பனுக்கு மறைத்து வாழக்கூடாது. சமுதாயத்துக்கு மறைத்து வாழக்கூடாது. சபைக்கு மறைத்து வாழக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க எதையுமே மறைத்து வாழ முடியாது. என்றால் வானம் பூமியினுடைய கடையாந்தரங்கள் வரையும் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார்.
என்னுடைய வாழ்க்கை வெளிப்படையா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக சரண்டர் செய்யணும். புற இனத்தவர்கள் கடவுளுடைய மனுஷன் என்பதை கேட்டு பயப்படுறான். அவனுக்கு பயம் வருது. யோனால நீங்க வாட்சி பாருங்க. நான் இப்ப அதுக்கு நான் போகல. நீ யாருப்பா, எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டவனே அவங்களுக்கு பயம் வருது. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தருடைய ஊழியக்காரன்கிறவனையுமே அவனுக்கு பயம் வருது. ஆனா தேவனுடைய ஊழியனுக்கு பயம் இல்லை. பயம் இல்லை. அவர்கள் கர்த்தர் நோக்கி முறையிடுறாங்க, அவங்க கர்த்தருக்கு பலியிடுறாங்க. ஆனா இவர் அழகா போய் நீட்டா தூங்கிட்டு உட்கார்க்கிறார். என்ன தூக்கி போடு, நான் செத்தாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டார். என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, உங்க பிரச்சனை போயிடும். ஆனா அப்படி சொன்னவர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்குங்க. என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய மாட்டேன்னு சொன்ன ஒரு மனுஷன் 2ஆம் அதிகாரத்தில் 9 எந்த அளவுக்கு புலம்புறாரு பாருங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாத்தீங்களா, கடவுளுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறார். பிரச்சனை வரும்போது தப்பிக்க முயற்சி செய்கிறார். என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனை போயிருன்னு சொல்றார். பாவத்துடைய விளைவு யோனாவுடைய மீனிலிருந்து கதறும்படி செய்கிறது. அந்த மீனிலிருந்து கத்துகிறார். அங்கே போய் ஆண்டவரை நோக்கி ஒப்பிடுகிறார். மீனுடைய வயிறு எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம மீனை கிளீன் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். மீனை கிளீன் பண்ணி பாருங்க, தெரியும் எவ்வளவு மோசமா இருக்குன்ட்டு. வாட அங்கே இருந்து கத்துறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நீர் என் சத்தத்தை கேட்டு இப்ப போய் அங்கிருந்து கூப்பிடுறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தினுடைய விளைவை மனிதன் சந்தித்தே ஆகணும். தேவ சமூகத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் விலகி வாழ்கிறீர்களோ, தேவ சமூகத்தை விட்டு எப்பெல்லாம் விலகி ஓடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் பாவத்தின் விளைவு கண்டிப்பாக நீங்கள் சந்தித்தே ஆகணும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது உங்களுடைய பாவத்தை வேணா கடவுள் மன்னிக்கலாம். ஆனால் நீங்கள் பாவம் செய்தனுடைய விளைவை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிச்சு ஆகணும். அது ரொம்ப கொடுமையா இருக்கும். தேவ சமூகத்திலிருந்து ஈஸியா ஓடிட்டார். நான் இந்த வேலையை செய்ய முடியாது ஆண்டவரே, அவன்லாம் ரசிக்கப்பட தேவையே கிடையாது அப்படின்னு ஓடுறார். ஆனால் அப்படி ஓடின மனிதனுக்கு பாவத்தின் விளைவு மிக கொடுமையானதாக இருக்கிறது. மீனின் வயிற்றிலே யோனா இரவும் பகலும் 3 நாள் இருக்கிறார். 3 நாள் இருந்தார், உள்ள கிடந்து கதறார். அடுத்த வசனத்தை வாசிங்களா. அதுல சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். பார்த்தீங்களா, அங்க போய் நின்று கூப்பிடுறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குவேன். என்னை அங்கே தள்ளிவிட்டீர், இங்கே தள்ளிவிட்டீர், பாதாள தள்ளிவிட்டீர், எல்லாம் புலம்புறார். இந்த அறிவு அன்னைக்கு அப்பவே வந்திருக்கணும், போப்பானவனையும் போயிருக்கணும். ஆனா செய்யல. கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின ஒரு மனிதனுடைய பாவத்தின் விளைவு தான் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீ எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் கடவுளுடைய வல்லமை அங்கே விளங்கும், அவருடைய கரம் அங்கேயும் இருக்கும். யோனா பாவம் செய்தாலும் அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவனை காப்பாற்றும்படி தேவனுடைய கரம் அங்கே இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யோனா பாவத்தின் விளைவை சந்தித்தே ஆக வேண்டியதாக இருந்தது. சாவை கண்டு அஞ்சாத ஒரு மனிதன் சாவு வரும்போது கடவுளுடைய சமூகத்திலே புலம்புகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே பாவத்தின் விளைவு மிக மோசமானது. 3வது காரியம், அவருடைய ஆவிக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நாம் எதையுமே மறைத்து வாழ முடியாது, மறைச்சு வாழ முடியாது. தேவ சமூகத்திலிருந்து ஓடி ஒளிந்து வாழ முடியாது. அவருடைய சமூகத்திலே நாம் மறைத்து வாழ முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள், நீங்க எதையுமே மறைக்க முடியாது. அதான் நான் சொன்னது மாதிரி உங்களுக்குள்ள நீங்க மன்னிச்சுக்கலாம். கணவனுக்கு தெரியாம மனைவி வாழலாம், மனைவி தெரியாம கணவன் வாழலாம், பிள்ளைகள் வாழலாம். ஆனா கடவுளுக்கு முன்பாக நீங்க மறைக்கவே முடியாது. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வேதவசனம் தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 1-2 வசனத்தை வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும்
அவன் மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே இரண்டு வைத்தான். காரியங்கள் நீங்க நல்லா பார்த்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி அறிய இந்த காரியத்தை செய்தார். ரெண்டு பேருக்குமே இதுல உடன்பாடு இருந்தது. கணவன் மறைக்கிறதுக்கு மனைவிக்கும் தெரிஞ்சது. அந்த அம்மாவும் கேட்கல. ரெண்டு பேருமே விசுவாசி. ஏங்க இப்படி செய்றீங்க கேட்கல. ரெண்டு பேருக்குமே அதுல விருப்பம் இருந்தது, உடன்பாடு இருந்தது. மனைவி அறிய அதில் ஒரு பங்கை எடுத்து அவன் ஒளித்து வைத்திருந்தான். அடுத்து பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? இங்க நீங்க 3வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அனனியாவுக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் பேசுவதற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் பேதுரு வழங்கவே இல்லை. கேள்வி கேட்கிறாரு. இவரே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அனனியா பேச முடியாதவனாக நின்று கொண்டே இருப்பார். நீங்க முழுசு அதை வாட்சி பாருங்களேன், மெதுவாக வாட்சி பார்த்தீங்கன்னா பேதுரு மட்டும்தான் பேசுவார். ஏன் மறைச்ச? ஆவியானவருக்கு விரோதமாக எதுக்கு மறைச்ச? எதுக்கு பாவம் செஞ்ச? பேதுரு மட்டும்தான் பேசுவார். பேதுரு பேசி முடிச்சோனையுமே அனனியாவுடைய சாவு நடக்குது. அனனியாவுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கொடுக்கவே இல்லை. பேசுவதற்கு எதுவுமே கொடுக்கல. குடும்ப தலைவனுடைய பொறுப்பு எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்க. குடும்ப தலைவன் நீங்க தவறு செய்வீரனால் தேவ சமூகத்தில் நீங்க தான் பதில் சொல்லணும். ஆனா அனனியாவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அந்த சூழ்நிலை கொடுக்கவே இல்லை. கொடுக்கல ஆண்டவர். ஆதி திருச்சபை வளர்ந்து வரும்போது மிகப்பெரிய தவறை செய்கிறான். ஆண்டவர் கேட்கல. நீங்க உங்களுடைய சொத்தை பற்றி என் பாதத்தில் வந்துங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. அவங்கவுங்க விருப்பம் என்ன இருந்ததோ அதை செஞ்சாங்க. ஆனா செய்யும் போது கடவுளுக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான பாவங்கிறது அங்கே ஆண்டவர் உணர்த்துற சபைக்கு. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார். இந்த அம்மா புருஷன் இறந்ததெல்லாம் தெரியாது, தான் கணவன் இறந்தது தெரியாது, கொண்டு போய் அடக்கமே பண்ணிட்டாங்க. மனைவிக்கு தெரியாம கணவன் அடக்கம் பண்ணியாச்சு. இந்த அம்மா உள்ள வர்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்கிறார் பேதுரு மூலமாக. இந்த நிலத்தை இவ்வளவுக்கு தானா வித்தீங்க? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கல? அனனியாட்ட கேட்கவே இல்லை. அவர் அனனியாட்ட கேட்கவே இல்லை. எடுத்தவனே நீ மறைச்சிட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஆவியானவர் அதை சொல்றார், நீ எடுத்தவனே நீ மறைச்சிட்ட. ஆனா இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இவ்வளவு தானா வித்தீங்க? அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, நாங்கள் மறைச்சிட்டோன்னு சொல்லியிருக்கணும். அந்த அம்மாவும் போய் சொல்லுது தேவ சமூகத்தில். அந்த அம்மாவும் இறந்து போகிறாங்க. கடவுள் எவ்வளவு அதிபயங்கரமான சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஆதி திருச்சபையில் அது நடந்தது, இன்னைக்கெல்லாம் நடக்கலை. அதனால தான் நம்ம அழகாக இருக்கிறோம், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆதி திருச்சபையிலே கடவுள் உடனே தண்டனை கொடுத்தார், இன்னைக்கு நடக்கலை. அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் செய்கிறோம், கடவுளுக்கு முன்பாக மறைக்கிறோம், பொய் பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், என்ன வேணாலும் செய்கிறோம். ஏன்னா கடவுள் எதுவுமே செய்யலை. நம்மளுக்கு எல்லாவற்றையும் கணக்கில் வச்சிருக்காங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே. நல்ல கவனிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. நீங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளையும், நான் செய்யற ஒவ்வொரு தப்பையும் கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார். அதுக்கு நாம கணக்கு ஒப்பிக்கணும். அவருடைய கையிலே விழுகிறது அதிபயங்கரமா இருக்கும். அது எவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கு உடனுக்குடனே அனனியாவுக்கும் சப்ராளுக்கும் தண்டனை கிடைச்சது, இன்றைக்கு இல்லை. அதனால நம்ம தைரியமா செய்யறோம், தைரியமா பாவம் செய்யறோம், தைரியமா கெட்ட வார்த்தை சொல்றோம், தைரியமா கணவனுக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது, கெட்ட வார்த்தையில பேசிக்கிறோம். ஆனா சபையில எல்லாவற்றையும் மறைத்து நல்லவர்கள் மாதிரி இருக்கிறோம். பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வீட்டில் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கான்ட்டு. தேவனுக்கு முன்பாக நம்ம எதையுமே மறைக்க முடியாதுங்கிறத திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பாவத்தை தவிர சபையினுடைய பெருக்கத்தையும் செயல்பாட்டையும் யாராலையும் நிறுத்தவே முடியாது. பாவம் மட்டும்தான் சபையை குலைச்சி போடும். அப்படிதான் எழுதி வச்சிருக்கீங்க.
சபையிலே பாவம் இருக்குமானால் அந்த சபை சீர்குலைந்து போகும். பாவத்தை தவிர எதுவுமே தேவனுடைய சபையை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவன் ஆளுகை செய்கிறார். அதனாலதான் சாத்தான் வந்து சபைக்குள்ள புகுந்து குழப்பங்களை உண்டாக்குறான், பாவத்தை கொண்டு வரான். பாவம் மட்டும்தான் சபையை சீர்குலைக்க முடியும், வேற எதுவுமே சபையை சீர்குலைக்க முடியாது. ஏனால் பரிசுத்த தெய்வம் சபையை ஆளுகை செய்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாமே எதையுமே மறைக்காம வாழணும். அது ஊழியராக இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, கடவுள் என்னை பார்க்கிறார், அவர் என்னை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நான் எதை மறைத்தாலும், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தெய்வம். அவருக்கு மறைத்து வாழவே முடியாது. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நான் மறைத்து விட்டு எங்கே போய் ஒளியவும் முடியாது. இந்த வேத வசனத்துல கடைசியில தான் சொல்றார், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். அங்கேயும் இருக்கிறார் அவர். அதனால அவருக்கு மறைவாக நீங்களும் நானும் எதுவுமே மறைத்து வாழ முடியாது. கடவுள் எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாய் இருக்கிறார். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. அவர் சொல்றார், இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். கடவுளுக்கு இரவும் வெளிச்சமும் ஒரேதான். எல்லா இடத்திலையும் அவர் வெளிச்சம் உள்ள தெய்வம். அவர் வெளிச்சமாகவே இருக்கிறார், ஒளியாகவே இருக்கிறார். அவருக்கு இருளே கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் அப்படியே பட்ட பகல்ல பார்க்கறது மாதிரியே அவர் பார்ப்பார். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. 6 6 8. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எதையுமே ஒரித்து வர முடியாதுங்கிறது தான் வேதவசம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறது. நான் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக எதையும் மறைத்து வாழக்கூடாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள், எல்லாவற்றையும் அறிகிற தெய்வம், எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வம், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். எனவே எந்த தெய்வத்துக்கு முன்பாக நாம் எதையுமே மறைக்கவோ ஒளித்து வாழவோ முடியாது. ஏனென்றால் எல்லாம் அவருக்கு முன்பாக இரவும் வெளிச்சத்தை போல இருக்கிறது. எனவே எந்த தெய்வத்தை நாம் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து முன்னேறணும். கடவுளுக்கு முன்பாக பயம் இருக்கணும். பாவம் செய்தா பயம் வரணும். ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி. கிருபையில் கர்த்தர் ஆதாமை தேடி வந்தது போல நம்மையும் தேடிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் இப்பதான் வாச்ச தியானத்தில், நீங்கள் பாவம் செய்தாலும் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியா இருந்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த தெய்வத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், உமக்கு முன்பாக நான் ஏதாவது மறைத்து வாழ்ந்திருப்பேனானால் அல்லது ஒளித்து வாழ்ந்திருப்பேனானால் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக வெளியரங்கமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு முன்பாக பிரதியாய் காணப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி தேவ சமூகத்திலே கேட்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெபிக்கலாம். கிருபையில நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நம்மை துதிக்கிறோம். சர்வமிக்கும் ஆண்டவராயிருக்கிற உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் பாராட்டின அன்பினர்களுக்கு நம்மை துதிக்கிறோம். சர்வ ஞானம் படைத்த கடவுள், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். அவர் சர்வ வியாபியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஆளுகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்வதைப் போல, நான் எங்கே உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், பூமியின் கடையாந்தங்களை படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். ஆமாண்டவரே, உமக்கு மறைவாக நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆதாம் பாவம் செய்து நான் தேவ சமூகத்தில் நிற்க முடியாதவன், தேவ பிரசனத்துக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன் என்பதை பாவம் உனக்கு உணர்த்தினது, பயத்தை கொண்டு வந்தது. அதன் மித்தமாக தேவ சமூகத்தை விட்டு தன்னை ஒளித்து கொள்ள மறைத்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் கிருபையுள்ள ஆண்டவர் அவனுடைய பாவம் எவ்வளவு மோசமானது என்பதை காண்பிப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆட்டை அடித்து பாவத்தினுடைய கொடூரத்தை அவனுடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்து அதன் மூலமாக அவனுக்கு தோளுடைய உருவாக்கி கொடுத்தீர்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் விளைவாக ஆண்டவரே யோனானுடைய கஷ்டத்தை நாங்கள் குறித்து பார்த்தோம். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடின ஒரு மனிதன் பாவத்தின் விளைவு நிமித்தமாக மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாள் அவன் இருக்க வேண்டியதாக இருந்தது. சாவை குறித்து பயப்படாதபடிக்கு என்னை தூக்கி சமுத்திரத்திலே போடுங்கள் என்று சொல்ல மனிதன்
சாவு வரும்போது அவனுக்கு பயம் வந்தது. தேவ சமூகத்தை விட்டு ஓடி வந்த மனிதன் என்பதை உணர்ந்தான். தேவனை நோக்கி மீனின் வயிற்றிலிருந்து கெஞ்சினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் அதற்கான பரிகாரத்தை தெய்வம் கொடுத்தாலும் பாவத்தின் விளைவை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தாக வேண்டும் என்பதை ஆண்டவரே இதன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அனனியா சப்ராவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எதையுமே மறைத்து வாழ முடியாது. அவருடைய வேலையை செய்கிற நாங்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் மறைந்து வாழ முடியாது. எதையும் மறைக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன், காண்கிற தேவன். ஒரு சில சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் ஆண்டவரே அதை நாங்கள் தவறவிடும்போது அதற்கான தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதையும், பாவத்தின் விளைவாக மனிதன் எங்குமே போய் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது. தெய்வ சமூகத்தை விட்டு ஓட முடியாது. பூமியினுடைய எந்த இடத்திலும் போய் அவன் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளோடும் அடியனோடும் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த தெய்வத்துக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சமயத்தில் கஞ்சுகிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவரை மறவாதே. ஆமென்.